பயப்படக்கூடாது. நம்ம கூட யார் இருக்கா? யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் வரும், இழப்புகள் வரும், தோல்விகள் வரும். கப்பலுக்கு சரக்கெல்லாம் கூட தூக்கி போட்டுட்டாங்க. புயல் அடிக்குது, அலை மோதுது, கப்பல் சாயுது, முழுகிற மாதிரி கடந்து போகுது. அப்ப இவங்களுக்கு என்ன வந்துச்சு? பயம், உயிர் பயம். அல்லேலூயா. சத்துருவங்களுக்கு அந்த காத்துல இந்த அலை கொந்தளிக்குது. கடல் என்ன பண்ணுது? மடிந்து போய் விடுமோ என்று பயம் அவர்களை ஆட்கொண்டது. ஆனா ஏசப்பா அவர்களை கடிந்து கொள்கிறார், பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கடிந்து கொள்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது. அதில் வெற்றி உண்டு. பெரும் காற்று, புயல், கொந்தளிப்பு வந்தாலும் வெற்றி நமக்கு தான் உண்டு. நம்ம எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. அதனால மரணம் நிகழாது. ஏன் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உறுதியாய் நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? இந்த கப்பலை நானும் தானே பிரயாணம் பண்றேன். என்னை மீறி எதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா? அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் உங்க கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ பிரயாணத்தில் இருக்கும்போது உங்க கூட இருக்கிறார். நீங்க உறங்கும் போது கூட உங்க கூட இருக்கிறார். உறங்கும் போது செத்துருவோமோ நான் பயப்படுறோம். மரண பயம் அதிகமா இருக்கு. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துள்ளவர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். மரண பயம், எதை பார்த்தாலும் பயம், பயம். மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. மரணமே உன் கூட எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை ஜெயித்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். மரணத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்னா தூங்கும் போது கூட ஏசப்பா என் கூட இருக்கிறாரு நம்பிக்கையோடு தூங்கு. பெரிய இழப்புகளை சந்தித்தோமா? பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டோம். நம்பணும், நம்மளை மோசடி பண்ணிட்டாங்க.